பூப்போடே உன் பொன்னகையில் உலகினை கண்டேனம்மா. பூப்போலே உன் பொன்னகையில் பொன்னுலகினை கண்டேனம்மா. என் கண்ணே கண்ணில் மணிகை அட உயிரே உயிரில் ஒரு நீகை. பூப்போலே உன் பொன்னகையில் உலகினை கண்டேனம்மா. பெருமை உண்டாகட்டும். எல்லா வல்ல முருகப்பெருமானுடைய அருளாசியும் இந்த இடத்தில் பெருமை மிக்க அந்த சிவனே வடிவமாக காட்சியோடக்கூடிய சதுரகிரியாருடைய அருளாசியும் தங்களுக்கு என்று நினைக்க வாழ்க வல்லாண்டு. விளையாட்டு பெருமைகள் திருமணத்து பொம்மடியார் தமிழ் என்ற தேவாமிர்தத்தை வார்த்து எம்மட மகள இன்பகதம் ஆடி பண்டா வளமந்து அன்பார் வெட்ட ஆரங்கே எனது பக்கத்திற்கு மச்சி நான் தரக்கூடிய வார்த்தைகள் பிரபத்திருந்தால் கூட கொடுத்த வரவேற்புக்கு தனியாக ஒரு பாட்டு பாடினீங்க. உங்களுடைய பாடலால் கொடுத்த வரவேற்பை ஏற்றுக்கொள்கிறேன். அப்படிப்பட்ட பெருமையான இடத்தில் கதையின் சாராம்சத்தில் நான் கேட்கக்கூடிய கேள்வி பார்த்திருக்கும் ஆடது சொல் பொறுமைக்கு வள்ளிநாயகமே தங்களை ஈடுபடுத்த தாய் தந்தையர் யார்? போற இடத்துக்கு போயிட்டு வந்துருவாங்க. ஒன்னும் வருத்தப்படாங்க. அப்பேற்பட்ட பெருமகியே ஒவ்வொரு இடத்துக்கு தனிப்பட்ட பெருமை உண்டு. தாங்க நாட்டை பத்தி சொன்னீங்க. நாடு வளம் பெற வாழ்த்துக்கள் உண்டு. நாடு எந்த நாடுமா? தொண்டை நாடு. தொண்டை நாடு. மூவேந்தர்கள் ஆண்ட நாடு சேர சோழ பாண்டிய நாடு. ஒவ்வொரு நாட்டுக்கு தனிப்பட்ட பெருமையை கொடுத்து வைத்திருக்காங்கல்ல. சேர நாட்டுக்கு ஒரு பெருமை கொடுத்தாங்க. வேலம் உடைத்து என்ற பெருமை உண்டு. சோழ நாடு சோறு உடைத்து, பாண்டிய நாடு முத்து உடைத்து, அதுபோல தங்கள் நாடு சான்றோர்கள் உடைத்து என்ற பெருமை உண்டு. ஆண்டோர்கள் சான்றோர்கள் வந்து அபார பெருமை என்றதால் சான்றோர்கள் உடைத்து
என்ற பெருமை. ஒரு இடத்துல சான்றோர்கள் இருந்தவ பெருமை தானே. இவ்வளவு பெரிய ஆட்களுக்கு மத்தியில எல்லா விதமான பொருள் அப்படின்றது யார்ட்ட இருக்கோ அந்த இடத்தை பொறுத்து கொஞ்சம் மதிப்பும் கொடுத்தான் செய்யுது. அருள் இல்லாருக்கு அவனுக்கு விட்டாலும் ஒருவர் அறிவாளியாக சென்று விட்டாலும் அந்த அறிவாளித்தனத்தால் திருத்தி விடலாம் என்று சொன்னார். நம்ம சொல்றாப்ல அருளாருக்கு அவலகம் இல்லை, பொருளிலாருக்கு புல்லகம் இல்லை, அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எந்த உலகமே இல்லை. என்னைக்கு நீங்க பாருங்களே, பணம் இருக்கே பணம், இந்த பணம் எப்பொழுதுமே ஆட்டம் போடாது. வச்சிருக்காளுதே ஆட்டம் போடுவாங்க, ஆட்டம் போடும். புத்தகம் என்னைக்குமே ஆடாது. ஆமாங்க. ஆனா படிச்சாலு ரொம்ப தலக்கணம் இருக்கும். காசு பணம் எப்பயுமே பேசாம இருக்கு. ஆனா வச்சிருக்காளு ஆட்டம் போடுது. போன எப்பயுமே அமைதியாத்தே இருக்கா. ஆனா கூட தூக்கிட்டு போறதா ஆட்டம் போடுவாங்க. அப்ப எல்லாம் எதிர்மறையா இருக்கா இல்லையா? கண்டிப்பா. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் தனித்துவத்தை தெரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளையே நம்ம யாரு எங்க இருந்து வந்திருக்கோம், நம்மளால முடியுமா? இந்த இடத்தை ஒரு திட்டமிடல் இருந்தா தான் வாழ்க்கை சிறக்க முடியாப்ல. அதான் பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்று சொல்லி 3 வகையை வகைப்படுத்துறாரு. பசித்திருனா எந்த பசிமா? எங்க அறிவு பசியோடு என்றுமே இருக்க வேண்டுமா? அப்படிதான் பெருமை இருக்காரு. தனித்திருனா தனியா தோற்றம் அளிக்க வேண்டும். பல பேர் மத்தியிலிருந்து இவர் இன்னார் அப்படின்னு பேர் சொல்ற அளவுக்கு தனித்து நம்ம விளைக்க வேண்டும். அது ரெண்டு சரியா இருந்தா வாழ்க்கை சிறக்கும்னாரு. விழித்திரு அப்படின்னா எப்பொழுதுமே முழிச்சுக்கிட்டே இருக்கணுமா? அப்படி இல்லையில நம்ம இலக்கை அடைய வரைக்கும் விழித்திருக்க வேண்டும் என்று சொன்னார். பாருங்களே, பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. பசித்திருல முதலெடுத்து பா, தனித்திருல முதலெடுத்து தா, விழித்திருல முதலெடுத்து மூன்றையும் சேர்த்தோம்னா பதவி கிடைக்கும் என்று சொன்னார். ஒரு மனிதனுக்கு பதவி வரும்பொழுது என்ன அவசியம்? பணிவு ரொம்ப மிக அவசியம். அந்த பணிவு பதவியை தக்க வைத்துக் கொள்ள துணிவும் கொஞ்சம் அவசியம். இந்த பணிவு துணிவு எப்பொழுது சரியா ஒருத்தட்ட இருக்கோ அந்த பதவி சரியா இருக்கும். எங்க வேணா அணைஞ்சு போலாமா? அப்படிப்பட்ட பெருமை இருக்கு. தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்திற்கு மூவர், சவத்திற்கு நால்வர், சகலத்திற்கு ஐவர், சுவைகள் 6, சுரங்கள் 7, திக்குகள் 8, கிரகம் 9. எத்தனை? 9. ஆரம்பத்துல 7. நடைமுறையில இப்ப 9 இருக்கு. இப்ப நடைமுறை 9 இருக்கு. ஆமா. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா 2 கிரகம் கடத்தணும் இருக்கதான் செய்யுது. என்னைக்கு பாருங்களே, எப்படிப்பட்ட ஆள்களுடைய சூழ்நிலைகளையும் நாள்கன் செய்யும், வினைதானன் செய்யும், என்னை நாடி வந்த கோள்கன் செய்யும், கொடும் கூட்டன் செய்யும், குமரேசன் இரு தாளும் சிலமும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோடு கடமும் எனக்கு முன் தோன்றினேன்டாப்ல. அப்ப என்ன அர்த்தம்? எம்பெருமான் முருகப்பெருமானுடைய அணுக்கிரகம் யாராற்றலாம் இருக்கோ, கிரகமோ நட்சத்திரமோ இல்ல எதிர்வினைகளோ யமனோ யாரு முன்னால நிக்க முடியாதான். ஏன்னா யாம் இருக்க பயமேன்னு அபயகரம் காட்டி வைக்கக்கூடிய ஒரே கடவுள் யாரு? எம்பெருமான் முருகன் மட்டுமே. அந்த முருகனுடைய அனுக்கிரகம் ஆடாத, ஆட்டம், நீலத்தில் பயிலாத, கல்வி, மூவட்டில் நடவாத, திருமணம், நலத்தில் பிறவாத, பிள்ளை, ஐயத்தில் தேடாத, செல்வம், ஆரத்தில் சுட்டாத, தலைமுறை, ஏழத்தில் பண்ணாத, தியானமினார், எட்டத்தில் பெறாத, ஓய்வு நிலையினார் அப்படின்னு 8 அந்த ஓய்வு நிலையை நம்ம அடைய வேண்டுமா? அப்படியாக இளமையில் ஒரு பிள்ளை கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார், பெற்றவர்கள் சரியில்லை. 8க்கு அவ்வளவு பெரிய பெருமை இருக்கு. ஆனா அதே முதியவர்கள் அங்க வேலை செய்து கஷ்டப்படுற பெற்ற பிள்ளை சரியில்லை என்று அர்த்தம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் இளமையில ஒரு மனுஷன் கஷ்டப்பட தயாராயிட்டான்னா முதுமையில நல்லா இருக்கலாம். ஆமா. ஆனா இளமையிலேயே நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டாலு உழைக்காம இருந்தோம்னா முதுமையில ரொம்ப கஷ்டப்படுவோம், சிரமப்படுமா? இப்ப 8க்கு மட்டும் ஏன் அவ்வளவு பெரிய மகத்துவம் கிடைக்கிறிய? 1 அப்படின்னு எழுதும் பொழுது மேல ஆரம்பிச்சு கீழே முடியும், 2 எழுதும் பொழுது மேல ஆரம்பிச்சு பக்கவாட்டுல முடியும், கீழே முடியும். 3 எழுதும் பொழுது அதுவும் கீழே தான் வரும், 4 கீழே தான் வரும், 5 கீழே தான், 6 கீழே தான், 7 அதுவும் கீழே தான். இதெல்லாம் மேல ஆரம்பிச்சு கீழே வரும். ஆனா 8 மேல ஆரம்பிச்சு கீழே மேல தான் போய் முடியும். அதான் 8க்குரிய தன்மை, 8க்குரிய மகத்துவம் பெருமை சேர்த்திருக்காப்ல. அப்ப 8 பிரிச்சு கொடுத்திருக்காங்கல்ல. ஆமா. ஆபத்துக்கு உதவாத பிள்ளை என்று சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆபத்துக்கு உதவினா தானே பிள்ளை. ஆமா. உதவ பணம்னா உதவாம ஒரு நேரத்தில் இருந்தது ஒரு பிள்ளை, அதனால் சொல்லி வைத்தார்கள். பூலகத்துல ஒரு பொருள் தேடப்பட நேரத்துல கிடைக்கலைனா அதுக்கப்புறம் கிடைச்சதா பிரயோஜனம் இருக்கா? கிடையாது, பயன் இல்ல. அதனால தான் பாருங்க அந்த பிள்ளையாகப்பட்டவன் கேட்டுக்கொண்டது இணங்க தசரத சக்கரவர்த்திக்கு 3 பிள்ளை பிறந்து அவர் இறக்கும் தர குழந்தை இல்லாம போனது ராமாயணத்துல. அப்படிப்பட்ட பெருமை இருக்கு. பூலகத்துக்கு அவ்வளவு பெரிய செல்வாக்கு இருந்தாலும் கூட தசரத சக்கரவர்த்தி கூட இன்னைக்கு பாருங்களே, யாகத்தின் மூலமாக பிறந்தது யாராருக்கு? கோசல, கைகேயி, சுமித்திரை. கோசலைக்கு பிறந்ததுதான் ராமபிரான், ராவணாகப்பட்டவர். அதுக்கடுத்து கைகைக்கு பிறந்தது அங்கதான் பரதனாகப்பட்டவர், பரதனாகப்பட்டவர் பிறந்தா. அடுத்து சுமித்திரைக்கு பிறந்தது லட்சுமணோட சத்ருகன், லட்சுமணன் சத்ருகன் பிறந்தார். இன்னைக்கு ரெட்ட பிள்ளை பிறந்துச்சுன்னா பேர் வைக்கும்போது எப்படி வைப்பாங்க? ராம லட்சுமணன் வைப்பாங்க. ராம லட்சுமணன் பேர் வைப்பான். ஆனா ராமன் லட்சுமணமும் ஒண்ணா பிறந்து விழா கேட்டா கிடையாது, கிடையாது. ராமர் பிறந்தது கோசலைக்கு, கோசலைக்கு. லட்சுமணன் பிறந்தது அங்க கையேயிக்கு. பிறக்கும் பொழுதே அழுதுகிட்டே இருந்துச்சா பிள்ளை. அதையும் கேட்டு நிக்கலையே, சுமித்திரைக்கு. யாருக்கு? லட்சுமணன் இல்ல, லட்சுமணன் பிறந்த சுமித்திரைக்கு தான். அதான் நானும் சொல்றேன். அப்ப எதுக்கு வரணும், ஏன் அந்த பேர் வருதுன்னு இடத்துக்கு வர்றேன்.
என்ன காரணம்னா ராமனாகப்பட்டவன் பெருமாள் அவதாரம் எடுத்ததுக்கு முன்னாடி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அவதாரமா பிறக்க வேண்டும் என்று ஒரு ஆசை. ஆமா ஏன்னா சங்கு சக்கரம் மணிமகுடம் பாதரட்சி அப்படின்னு ஒவ்வொரு பொருளுமா இருந்தது. சரி, இந்த சங்கு சக்கரம் தான் யார் வந்தாலும் பரதனும் சத்ருகுணா வந்தாங்க. பிறந்தாச்சு. அவர் ஆதிசேடன் எப்பவுமே பயணித்துக் கொண்டிருப்பார் பாத்தீங்களா. அவர் சொன்னாரு, இவர்களுக்கெல்லாம் விமோசனம் கொடுத்தீங்களே ராமபிரானே, சரி, எனக்கு ஒரு விமோசனம் கொடுக்க கூடாதா? எப்படி நான் உங்களை விட்டு பிரிஞ்சு ஒரு அவதாரம் முழுக்க காத்திருப்பேன். ஆமா. எல்லாரும் அவதாரத்தை நோக்கி போறீங்க, சரி. என்னை மட்டும் தனியா பார்க்கறதை விட்டு போனா நான் எப்படி இருப்பேன் என்று கேட்டாராம். ம். அதற்கு நீங்க தான் பெருமாள் சொன்னாராம், எப்பொழுதுமே என் கூடவே நீ இருக்க வேண்டும் என்பதற்காக ஆதிசேடன் என்று சொல்லக்கூடிய அந்த பாம்பு தான் லட்சுமணனாக வந்து பிறந்தார் புவி உலகில். அதனால்தான் வனவாசம் செல்லும் போது கூட ராமன் பக்கத்துல பரதன் வரல, சத்ருகன் வரல. ஐயா, நான் உங்கள் கூட எப்பொழுதும் இருப்பேன் கட்டிய மனைவியை கூட விட்டு சென்றாராம் ஆதிசேடனாக வந்த பாம்பாகப்பட்ட லட்சுமணன். அவர் தான் ராமன் லட்சுமணன் என்று பேர் வைக்க காரணம் எப்பொழுதுமே நீங்காமல் இருப்பதற்காக. காரணம் வடிநாயகம். ஏன்னா இணை புரியாமல் இருக்கக்கூடிய கூட்டம் ராம லட்சுமணன் தான். இதை மாத்த முடியாது. ஏன்னா ஆரம்பத்திலே பிறக்கக்கூடிய இந்த லட்சுமணன் பிறந்த தருவாயில அழுதுகிட்டே இருந்துச்சான். இந்த பிள்ளை மட்டும் பிறந்த இருந்து அழுதுகிட்டே இருக்கே. ஒரு பிள்ளை அழுகுதுன்னா எதுக்கு அழுகுது? பாலுக்கு தான், பசிக்கு. அழுகுறது அவ எதுக்கு அழுக போறா? இல்ல, உனக்கு குமரியா இருந்தா தானே தெரியும், கிளவிகளுக்கு எப்படி தெரியும்? என்னது? இந்த தலைவி யார பத்தி கிளவி சொன்னீங்க? இடத்தோட தலைவி யார் வடிநாயகம்? முழு கிழவன் நீங்கதே. இடத்துடைய தலைவி யாரு? நான் தான் தலைவிக்கு மறுபை யார்? கிழவி என்று நீ பெயர். ஒரு முக்கா கிளவியா இருக்கின்றத கிளவி. முக்கா கிழவி. ஆமா, என்ன முழு கிழவின்னு கிளவி சொல்லியாச்சு, அப்புறம் முக்கா கிழவி முழு கிழவி. வடிநாயகம். ஒரு பொறுப்பு முழு ஆளுமைக்கு வந்தா தான் முழுமை பெற்றிருக்காரு அர்த்தம். அடிப்படையில பத்தானே கால எடுத்து வச்சிருக்கிய, போப்போ முழுமை ஆயிருவிய. அதனால முக்கா கிளவியா இருக்கிய. நீங்க நிறைய கிழவிய பார்த்தவங்க, அதனால அப்படிதான் சொல்லுவீங்க. கிளவியில பார்த்தா தானே இடத்துல பேச முடியும். ஆமா, இந்த கிழவனுக்கு வயசே இல்ல. அப்ப தொட்டியில போடும்போது எனக்கு அன்னைக்கு வயசு கிடையாது, அப்ப பார்த்தா நான் போடுதேன். இப்படி சொன்ன மாதிரி சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது குழந்தை லட்சுமணன் அழுது கொண்டே இருந்தாராம். ஏன்னா அந்த பிள்ளை மட்டும் தொட்டியில போட்டதுன்னு அழுதுகிட்டே இருக்கேன். ஏன்னா உன்னை பார்க்கும் பொழுது எங்கெங்கயோ தூக்கி பார்த்தாக அழுகை நிப்பாட்டல. இறுதியாக லட்சுமணனை ராமன் தொட்டிலுக்கு அருகாமையில் ஒன்றாக போடும் பொழுது குழந்தை அழுகாம இருந்துச்சா. ஆகா, பிறக்கும் பொழுதே பாச விட்டு போகாத அளவுக்கு இருக்குதுன்னா இணை புரியாமல் இருப்பார்கள். அப்ப ராம பக்கத்துல லட்சுமணன் இருக்கும் பொழுது அழுகாம இருந்தார். அதனாலே இன்னைக்கு ரெட்டப்பிள்ளை பிறகு என்ன பேர் வைக்கிறான்? ராமன் லட்சுமணன், ராமு பேர் வைக்கிறான். தானே உண்மை? இல்ல மாற்று கருத்துல இல்ல. ஒவ்வொரு கால சூழலையும் ஒவ்வொரு கருத்து ஒவ்வொரு விஷயத்தை சொல்லி தருது. எதுக்கு சொல்லி தருதுன்றா? எனக்கு திரேதா, திரேதா, துபாபர, கலியுகம்னு 4 யுகங்கள். மொத்த 4 யுகம். 4 யுகத்திலும் ஒவ்வொரு கதையுமே எதற்காக சொன்னார்கள், ஏன் வந்தார்கள், எதற்காக சென்றார்கள் என்று 3 பிறப்பும் யாருக்காக கொடுக்கப்பட்ட பெருமாள் காரணம் உண்டு. இப்ப கிரேதா யுகம்னா ஹரிச்சந்திர கதை நடந்துச்சு. அதுல மட்டும் ஹரிச்சந்திரா நடக்கலங்க. இரண்யகசிபு, இரண்யாட்சன் என்று சொல்லக்கூட நரசிங்க அவதாரம் எடுத்து வந்த பெருமாள் அங்கே நடந்த கதையும் கிரேதாதான். அப்படிப்பட்ட தத்துவத்தின் அடிப்படையில் பேசக்கூடிய பெருமை என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் தர்ம தேவதை 4 காலோட நிற்கிறாளாம். ஆரம்பத்துல கிரேதா யுகத்துல கிரேதா யுகம், அடுத்து திரேதா யுகம், ராமாயண காலகட்டம். அப்ப 3 கால்ல நின்னாலாம். 3 காலோட நிற்கிறாளாம். அடுத்து நீங்க பாருங்களே, என்ன யுகம்? துபாபார யுகம். துபார யுகத்துல மகாபாரதம் நடந்தது. அதுல 2 கால்ல நின்னாலாம். அடுத்த யுகம் கலியுகம் நடந்துகிட்டு இருக்குது. இதுல எத்தனை கால்ல நிக்கிறாளாம்? ஒரு கால்ல நிக்குதான். ஒத்த காலு தூணு. அந்த காலு எப்ப விழுகும், இந்த அக்கிரமம் எல்லாம் நடக்கிறத பார்த்து எதிர்பார்த்துட்டு இருக்கா. அப்ப என்ன அர்த்தம்? அதர்மம் தலை தூக்கும் பொழுது அதர்மத்தை அழிப்பதற்கு பகவான் அவதரிப்பான் நியதி இதே. இப்ப எனக்கு சந்தேகங்க. என்னமா? இப்ப 4 யுகத்திலும் பெருமாள் தான் 3 யுகத்தில் வந்தார். சரி, அப்ப கலியுகத்துக்கும் பெருமாள் தானே சூரபத்மனை வதம் செய்ய வந்திருக்கணும். கண்டிப்பா. ஏன் கலியுகத்துல முருகப்பெருமான் வந்து சூரபத்மனை வதம் செய்தார்? வழிநாயகம், முருகனுடைய அவதாரம் என்பது சூரபத்மன் அடிக்கத்தேன். ஆனா கிரேதாவத்துல வந்தா நரசிங்கமூர்த்தியாக. அது புரியுதுமா? இவர் என்ன சொல்றாப்ல? கலியுகத்தில் அதர்மம் தலை தூக்கி ஒட்டுமொத்த அக்கிரமம் ஆடும் பொழுது அந்த அதர்மத்தை ஒடுக்குவதற்காக கல்கி அவதாரம் எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. எப்ப? யுகத்தினுடைய முடிவுல, ஆரம்பத்துல முடிவுல சொல்றாரு. இப்ப கடைசி யுகத்தானே எடுக்க முடியும். அப்ப அதர்மங்கள் தலை தூக்கி இந்த யுகம் எப்பொழுது அடியுதோ அப்ப கல்கி அவதாரம் எடுப்பாரா. ஆனா முருகன் அவதரிச்சாரே, அவர் எதுக்கு அவதரிச்சாரு நினைக்கிறீங்க? அதத்தான் நாங்களும் கேட்டோம், எதுக்கு அவதாரம் பண்ணார்? மொத்தம் 3 அசுரர்கள். சூரபதுமே, தாரகாசுரன், இன்னொரு ஆள் இருக்கான் சிங்கமுகாசுரன், இன்னொரு பொண்ணு இருந்தா அஜமுகின்னு ஒரு ஆடு. ஆட்டத்தலையுடன் பிறந்தவர். இந்த சூரபதுமனை அடிப்பதற்கு முருகப்பெருமான் எப்படி பிறக்கிறார்? முதல் நெட்டிக்கல்ல முருகன் பிறக்கிறார்னா ஆரம்பத்திலே பிரம்மனுக்கு 4 புத்திரர்கள். எத்தனை பேரு? 4 பேர். 4 பேர். சனகர், சனாதன, சனகாதி முனிவர்கள். சனகாதி முனிவர்னு ஒரு பேரு. இதுல சனத்குமாரன் ஒருத்தர் தெரியுமா? பேர் என்னது? சனத்குமாரர். சனத்குமாரன். இந்த சனத்குமாரன்றவர் முருகனாக அவதாரம் எடுக்கிறார். ஏன் அவதாரம் எடுக்கிறார்னா, பிறக்கும் பொழுதே சனத்குமாரர் இந்த உலகத்தில் பிரம்ம ஞானியா பிறக்கிறார். அப்ப பிரம்ம ஞானியாக பிறக்கும் பொழுது எதிர்காலத்தை கணிக்கக்கூடியது, முன்னால நடக்கக்கூடிய சம்பவத்தை சொல்லக்கூடிய ஆளாக இவன் இருக்கான்னா எப்படி இவனுக்கு இருக்கு? நடக்கக்கூடிய சம்பவத்தை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு முனிவரா இருக்கான்னா இப்படிப்பட்ட பிள்ளைய பார்க்கணும் சொல்லி சிவன் வர்றார். நேர போனாரு, இப்படிப்பட்ட பிள்ளைய பார்க்கணும். பார்த்தாச்சு, உனக்கு என்ன வர வேண்டும்?
எதா இருந்தாலும் கேளுன்னு சிவன் கேட்க அப்பதான் இந்த சனத்குமாரர் சொன்னாரா எனக்கு எந்த வரம் வேணா உங்களுக்கு என்ன வேண்டும் கேட்க அப்பதான் சிவன் சொன்னாராம் அடுத்த இடத்தில் கலியுகத்துல நீ என்னுடைய பிள்ளையாக அவதரிக்க வேண்டும்னு சனத்குமாரர் கேட்டதுக்கிணங்கத்தான் அந்த சனத்குமாரர் முருகப்பெருமானாக எங்க இருந்து பிறக்கிறாரு சிவனுடைய நெற்றிக்கண் இருந்து பிறக்கிறார் 6 தீப்பொறிகளாக இப்ப பிறந்தாருல தாமரை மலர்கள் மீது 6 குழந்தைகளாக தவழ்ந்தார் எம்பெருமான் முருகன். முருகன் மறந்தாருல முருகனுடைய அடிப்படை நோக்கமே சூரபதுமனை அழிப்பதற்கு தான். ஆனா அழிச்சாரா? அழிக்கல. அழிக்க கிடையாது. ஆணவத்தை ஒடுக்கினார். இந்த உலகத்துல எப்படிப்பட்ட ஆட்களாக இருந்தாலும் ஆணவத்தை ஒடுக்கணுமே தவிர எவனையும் அழிப்பதனால ஒரு காரியம் சாதியாது. ஆக பகைவனுக்கும் இரக்கம் காட்டக்கூடியார் வைராரையும் வாழ வைப்பான் வடிவேலன். கலியுகத்தின் கலியுக வரதன் கந்த வடிவேலன் என்று சொன்னார். ஏன்னா முருகப்பெருமானுக்கு அவ்வளவு பெரிய மகம் இருக்கா. எல்லாம் பெரியாரு எங்க அப்பா பிரம்மதேவன். அந்த பிரம்மனை கூட பிரணவத்தினுடைய பொருள் உனக்கு தெரியுமான்னு கேட்டாரு. தெரியும், ஆனா இந்த சின்ன பிள்ளைகிட்ட சொல்லணும் அவசியம் இல்லை என்பதற்காக தெரியாது அப்படின்னு கொஞ்சம் ஆணவத்துடன் சொல்லிவிட்டார். ஆணவத்தோட சொல்லும்போது என்ன செய்தார்? பிரம்மனைய புடிச்சு சிறையில் அடைத்தார். ஓம் எனும் பிரணவ மந்திரத்துக்கு பொருளாக சிவன் கேட்க சிவனுக்கே அவர் பாடம் சொன்னார். சொல்லக்கூடியவன் ஆசான், கேட்கக்கூடியவன் அங்கே சீடன். அமருங்கள் மண்டியிட்டு நான் சொல்கிறேன் என்று முருகப்பெருமான் சொன்னார். அதனால தகப்பனுக்கு சுவாமியாக இருந்து அருள் உபதேசம் செய்தனாலே சுவாமிமலை சுவாமிநாதன் என்று சிவகுருநாதன் என்று பெயர் பெற்ற சுவாமி மலையில் இப்படிப்பட்ட சம்பவம் இருக்கா? அதே சிவனுக்கு வேதங்களையும் ஆகமங்களையும் உபதேசிக்க வேண்டும் என்று சொல்லி எம்பெருமானுடைய செவிகளிலே முருகப்பெருமான் ஓதினாராம். இதான் தத்துவம், இதே சம்பவம், இதான் வேதங்கள், இது ஆகமுன்னு எல்லா வல்ல பெருமான் முருகப்பெருமானாகப்பட்டவர் அன்னைக்கு சிவனுடைய காதிலே ஓதிய மலை ஓதி மலையின் ஒரு ஊராவே இருக்கு. அதே சிவபெருமானே பாருங்க, மங்கைக்கு உபதேசம் செய்த இடம்தான் திரு உத்திர கோசமங்கை என்று பெயரும் பெற்றுள்ளது. இன்னைக்கு மரகத நடராஜர் ஒரு சிலை இருக்கு. ராவணனுடைய திருமணம் நடந்து பெருமை பெற்ற ஒரு ஆலயமாக இன்னைக்கும் ராவணன் மண்டோதரிக்கு திருமணம் நடந்த முக்கியமான ஒரு ஆலயம். சிவாலயங்கள்ல முதல் ஆலயமாக போற்றக்கூடிய ஆதி முதல் ஆலயம் உத்திரகோசமங்கை தான். நீங்க சொல்லல மரகத நடராஜர் இருக்கிறார். அதற்கப்புறம் கடலில் கிடைக்கப்பட்ட கல்லை எடுத்து செதுக்கிய மன்னர்கள் உண்டு. அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய சிலை சகஸ்கர லிங்கம் என்று சொல்லக்கூடிய 1000 லிங்கங்கள் சேர்ந்து ஒரு லிங்கத்தில் காட்சியளிப்பது அங்கே மட்டும்தான். அது ஒரு பெருமை இருக்குல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3000 ஆண்டுகள் பழமையான இளந்த மரம் கூட அங்கே இருக்கு. மரம் இன்னும் காயில காய்க்குதுங்க. ஒரு திருமணம் நடந்தா அது மங்களமான காரியம் தானே. அப்ப ராவணனுக்கு மண்டோதரிக்கு திருமணம் நடந்துச்சு. அது ஒரு மங்களமான இடம். இதனால இந்த சுவாமியினுடைய பெயர் மங்களநாதர். இன்னைக்கு அவ்வளவு பெரிய பெருமை கொடுத்திருக்காரு. அப்ப ஒன்னொன்னுக்கு சிறப்பு சம்பவம் எக்கச்சக்க பண்ணினாங்க. இப்ப நம்ம வந்திருக்கோம்னு வச்சுங்களேன், ஒரு இடத்துடைய தத்துவம் என்ன குறிக்கோள் செயல்படணும்ல. சிலர் என்ன பண்றான், ஏன் வர்ற எதுக்கு வர்றோம்னு தெரியாம விஷயங்களை பேசுறது. விஷயத்தை பேசுறது தப்பு இல்ல. ஒரு விஷயத்தை சொல்றோம்னா அது எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி போய் பேசணுமா. நம்மால் ஒருத்தர் இருந்தா பிள்ளையா பூலகத்துல அர்த்தமில்லாத சண்டை ஓட்டு குடும்பத்தை வீணாக்குற மாதிரி திட்டம் போடுறது தப்பு இல்ல. அந்த திட்டத்தை சரியா போடணுமா. 4 பேர் போட்டு திட்டம் போட்டாச்சு. என்ன திட்டம்? ஊருக்குள்ள ஒரு பழைய காலத்து கோயில் இருந்துச்சாம். இந்த பழைய காலத்து கோயிலை இடிச்சு விட்டு புதுசா கோயில் கட்டணும்னு ஊருக்குள்ள தீர்மானம் போட. நல்ல தீர்மானமா? நல்ல விஷயம் தானே. இடிகிற மாதிரி இருந்தா இடிச்சு விட்டு புதுசா கட்டணும்ல. எங்க புதுப்பித்தல் நல்லது தானே. அப்ப கும்பாபிஷேகம் நடத்தலாம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்தியே ஆகணும். அப்ப ஆலயங்களை புதுப்பிக்கிறது நல்ல விஷயம் தான். அப்ப என்ன நடக்குது சம்பவத்துல? இந்த ஆலயத்தை புதுப்பிக்கணும், பழைய ஆலயமா இருக்கு, இந்த கோயிலை இடிச்சு விட்டு புதுசா கட்டணும்னு ஊரு கூடி முடிவெடுத்தாச்சு. அதுல ஒரு ஆள் குறுக்க வந்தாப்லையா, என்னைய கேட்காம நீ எப்படி முடிவெடுப்ப? எப்படி நீ எடுப்ப? கோயிலை கட்டுறது பிரச்சனை இல்ல, நான் சொல்ற நிபந்தனைக்கு கட்டுப்பட்டா கோயிலை புதுசா கட்டு, இல்லைன்னா கட்டக்கூடாதுன்னு குறுக்க ஒரு ஆளு. நாடகத்துல 50 பேர் நடத்தணும்னா போலீஸ் ஸ்டேஷன் அங்க என்ன இங்க பெர்மிஷன் வாங்கி நடத்துறதுக்குள்ள ஒருத்தர் வந்து கெடுப்பார்ல, அது மாதிரி அப்படியே நம்ம ஆளு குறுக்க வந்து நிக்க. என்ன நிபந்தனை சொல்லியா கேட்போம்னு சொல்ல. அப்பதான் அந்த ஆளு சொன்னாப்லையா, முத நிபந்தனை இந்த கோயில் இப்ப எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துலதான் புதுசா கோயிலை கட்டணும். இந்த தள்ளி கட்டுறேன், மேட்ல கட்டுறேன், பக்கத்துல கட்டுறேன்னு கட்டக்கூடாது. எங்க கோயில் இருக்கோ அங்கதான் கட்டணும். நல்ல விஷயம் தான். ஒத்துக்கிறீங்களான்னு கேட்க. சரிப்பா ஒத்துக்கிறோம் சொல்லியாச்சு. 2வது நிபந்தனை என்னப்பா, இப்ப கோயில் எந்த வடிவத்துல இருக்கோ அந்த வடிவத்துல புதுசா கட்டணும். இந்த மாத்தி அந்த சிலையை வைக்கிறேன், இந்த அம்மா சிலையை வைக்கிறேன் வைக்க கூடாது. பழைய சிலை எப்ப இருந்துச்சோ அது மாதிரி புதுசா சிலை வைங்க, சரியா அப்படின்னு சொல்ல. சரி இத கூட ஏத்துக்கலாம். ஊருக்காரவ சரின்னு ஒத்துக்கிட்டாங்களாம். கடைசி 3வது நிபந்தனை அப்படியா, என்னையா நிபந்தனைன்னு கேட்க. அப்பதான் அந்த ஆளு சொன்னாப்லையா, புதுசா கோயில் கட்டுற வரைக்கும் இந்த பழைய கோயிலை இடிக்க கூடாது. ஆக மொத்தம் அவனுக்கு கோயில் கட்ட கூடாது, அப்படித்தானே? இடிக்காம எப்படி கட்ட முடியாது சாமியை? சில பேர் யோசனை அப்படித்தான் இருக்கு. நம்ம ஒண்ணு சொல்றோம்னா சிந்தித்து பார்த்து சரியா தப்பான்னு யோசிக்கிறதே இல்ல. தான ஒரு முடிவு எடுக்கிற கூட்டம் இருக்குல்ல, கண்டிப்பா அதுக்கு மத்தியில நம்ம சரியா இருக்கணும்ல. சொல் புத்தி வேணும், இல்லன்னா சுய புத்தி வேணும். அதென்னமா சொல் புத்தி சுய புத்தி? ஏங்க ஒருத்தர் சொல்லக்கூடியது நல்ல விஷயம் தான் ஏத்துக்கணும். சரி அப்படி இல்ல அது சரியில்லைன்னா நமக்கா சுயமா யோசிக்கக்கூடிய தன்மை இருக்கணும்.
ரெண்டுமே இல்லைன்னா இருக்கவே கூடாது. கரி புத்தின்னு ஒரு புத்தி இருக்கு. கரி புத்தின்னு என்ன அர்த்தம்? ஊதி 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 பத்த வச்சாதான் எரியும். சில பேருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அது புரியும், அவங்க மண்டையில ஏறும். அதனால அதுக்கு பேர் அந்த புத்தி. கற்பூர புத்தின்னு ஒரு புத்தி இருக்கு. அது சொன்ன உடனே புரிஞ்சுக்குவாங்க. தாண்டா விஷயம் அப்படின்னா பட்டுன்னு புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா பத்திக்கிற உடனே பத்திக்கிறோம் அப்படியே புரிஞ்சுக்குவாங்க. கதலி புத்தின்னு ஒரு புத்தி இருக்கு. அதுனா வாழைத்தண்டுன்னு பேரு. வாழைத்தண்டை என்னன்னு பத்த வச்சாலும் புரியாதுன்ற மாதிரி, எரியாதுன்ற மாதிரி, புரியவும் புரியாது. நல்லா இருக்குதா? இப்ப 3 வகையான புத்தி இருக்குல்ல. இப்ப புத்தியை எப்படி பயன்படுத்துற? இப்ப கடவுள் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. கடவுள்கிட்ட என்ன வரவங்க கேட்க நினைக்கிறீங்க? கடவுள்கிட்ட தானே எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். தானே அப்படிதானே உண்மை? வேண்டிக்கணும். தானே உண்மை? அப்படிதான் வேண்டணும். ஏன்னா படைத்த அவனுக்கு தெரியாத நம்மளை வழிநடத்தி செல்வதற்கு. அதனால அவன்கிட்ட எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும் வேண்டிப்பேன். ஒரு குடும்பம் ஏழ்மையான குடும்பம். அவன்கிட்ட காசு இல்ல, பணம் இல்ல, ஒண்ணுமே இல்ல, எதுவுமே இல்ல. கடவுள் கண் முன்னால தோன்றாப்ல. சரி, இவனுக்கு என்ன கட்டியனா? கண்ணு பிறவியிலேயே தெரியாது. கண்ணு பிறவியிலேயே தெரியாது. சரி, சொத்து பத்து வருமானம் எதுவுமே இல்ல. இல்ல, இது வரைக்கும் கல்யாணம் காட்சி எதுவுமே பண்ணல. இப்படிப்பட்ட ஆளு முன்னால கடவுள் முன்னால வந்தாப்லையா? சரி, முன்னால வந்து கேட்டாப்லையா, உனக்கு ஏதாவது ஒரு வரம் தரேன், ஏதாவது வரம், ஒரு வரம் தரேன். அந்த ஒரு வரத்தை நீ கேட்டுக்க. உனக்கு கண்ணு தெரியணுமா, இல்ல திருமணமா, இல்ல என்ன உனக்கு வேணும்? இல்ல பணக்கார வசதியா, சொத்து பத்தா, என்ன கேட்கணும்? ஏதாவது ஒரு வரத்தை கேட்டுக்க. சரி அப்படின்னு ஒரு வரத்தை கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தாப்லையா? அப்பத்தே யோசிச்சு பார்த்திருக்கேன். எப்படா ஒரு வரம் பத்து, என்னன்றா கேட்கறது? அப்படி ரொம்ப நேரம் யோசிச்சு சொன்னாப்லையா, கண்ணும் தெரியாது, சொத்து பத்தும் இல்ல, ஏழ்மையில இருக்கேன், கல்யாணம் முடிக்கல, கடவுள் ஒரு வரம் தான் வேணும் கேட்கிறாப்ல. அம்மா எதனா கேட்கிற யோசிச்சவன் கேட்டானா? அப்பத்தே நம்மாளு கேட்டிருக்கான், ஐயா 10 மாடி கட்டடத்துல, 10 மாடி 10 அடுக்கு கட்டுமாடியில என் பேர புள்ள தங்க கிண்ணத்துல பால் அருந்துறத நான் இந்த 2 கண்ணால பாக்கணும்னு வரம் கேட்டானா. நல்லா இருக்கே. இப்ப 10 மாடி கட்டடம் போது சொத்து பத்து வந்துருதா? வந்துருச்சு. தங்க கிண்ணத்துல பால் இருந்துன்னு சொல்லும் போது வசதி வாய்ப்பு வந்துருச்சு. நான் இந்த 2 கண்ணால பாக்கணும் கேட்கும் போது கண்ணு வந்துடுச்சு. இப்ப கேட்டது ஒரு வரம் தான். ஆனா 3மே நிறைவேற்றியாச்சு. வரம் கேட்டாலும் சூசகமான பேச்சு. அப்ப விருக்கல விஷயம். கண்டிப்பா ஒரு விஷயத்தை சொல்றோம்னா அதை எப்படி கேட்கணும் இருக்குல்ல. இப்ப நடக்கிறோம், நடக்கக்கூடியதுக்கு பேர் என்ன வச்சிருக்கியா? பாதம், அடி, பாதம், அடி, பேர் வச்சிருக்கியா? 4 அடி 2 அடி கட்டவனடா. கையடி வாயடி செல்லாதடி. 4 அடி என்பது 4 அடி யார்? 2 அடி என்பது குறளடி திருக்குறள் ஆகப்பட்டது. 2 அடியா 1.25 அடியா? 1.25 அடி அப்படின்னு முழுமையா சொல்லணுன்றதுக்காக குறளடி 2 அடி என்று சொல்லி வைத்தார்கள். மொத்தம் எத்தனை அடின்றிய? 1.25 அடி. 2 அடி முழுமை பெற வேண்டும். அப்ப 2 அடி ஒரு சீர் தாங்க இல்ல, கீழ 3 சீர், மேல 4 சீர். எதையும் முழுமையோடு சொன்னால் பெருமை என்பதற்காக தமிழுக்குரிய பெருமை. அதனால தான் 2 அடி குறளடி என்று சொல்லி வைத்தார்கள். தானே பெருமை இருக்கு. ஆமா. அப்ப 2 அடி என்பது சொல்லப்பட்ட அடி. குறளடி. என்னடி? குறளடி. 2 அடி குறளடி. 3 அடி சொல்லப்பட்ட அடி. சிந்தடி. என்னடி? என்னடி விளையாடா? நீங்க எங்க போறீங்க? அடி இதே ஜாக்கணும் போடி என்னடி? அடி கணக்கு கேட்காம நீங்க எங்க போறீங்க? அடி எத்தனை அடி கேக்குறேன்? அது குறளடினா சிந்தடி. குறளடி 2 அடி, சிந்தடி 3 அடி, 3 அடி, 4 அடி, அளவடி. என்னடி? காதும் கேக்குதல. அடி கணக்கு வடினாக்கா அளவடி. பெருமை இருக்குல. அறம் செய்ய விரும்பு, ஆர்வது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கு. பெருமை இருக்கு. அப்பதான் அளவடினா நானும் சொல்றேல. எதுக்கு இத சொல்றேன்னா, இத்தனை அடி சொன்னா போதுமா? மத்தவங்க தப்பா சொல்லுவா, சரியா சொல்லுவாங்க. ஆனா நீங்க சொன்ன அடி எத்தனையுமே சரியான அடி. 4வது அடி அளவடி. சரிடி. ஆக சரி அடி வெளினாக அத போய் தப்பு அடி நான் சொல்ல முடியுமா? நீ சொன்ன தம்பி வாயை முடிட்டு உள்ள போயிரு. அப்ப பாத்துக்க, சரி அடி பெருமை சக்குடி வெளிநாயகம் இதெல்லாம் தெரியாதமா இருக்க மாட்டு கடத்தல. இப்ப சொல்லு, 2 வீட்டுக்கு வெளிச்சம், வர்ணடத்துக்கு நீர், சாடிக்கு மூடி, குரலுக்கு இனிமை, உரலுக்கு, குளவி, பெண்களுக்கு பருவம் 7. என்னடா பருவம்? பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேர், இளம் பெண் என்று 7 வகையான தாங்க பருவம். அடைஞ்சிருப்பது மங்கை பருவம். இப்ப சொல்லுமா, குழந்தை அழுகிறது பாலுக்கு. அப்ப இந்த குமரி அழுதுக்கு நான் என்னத்துக்கு ஏய் இங்க வாடா கேட்டா போய் சொல்லு. எனக்கு ஒரு நிமிடம் எதுக்கு அழுகணும்? தனக்கு சொன்னீல, அப்ப இதுக்கு சொல்லணும்ல. குழந்தை அழுவது பாலுக்கு, பசிக்கு அழுகும். சரி, குமாரி எதுக்கு அழுக போற? அழுகுன அவசியம் இல்ல. அழுக மாட்டா. தெரியுமா தெரியாதா? அழுக மாட்டா. தெரியுமா தெரியாதா? நான் கேட்டது குமரிய, உன்னைய கேட்கல. நான் அந்த குமரியத்தை எதுக்கு கேட்டேன்? அழுக மாட்டா. தெரிய வாய்ப்பு இல்ல. மாட்டு கடத்துல இல்ல, போ தெரிஞ்சுக்குவ. ஏன்னா சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய தெய்வமே கிடையாது. எல்லா வல்ல ஆற்றல் பொருந்திய பெருமைக்குரிய ஆளு இந்த இடத்துல. ஆற்றல் போற்றி மிதமா திருமுருகாற்று படைப்பாடின நக்கீர பெருந்தகை திருப்பரங்குன்றத்தில். அப்படிப்பட்ட பெருமை இருந்தாலும் வைதாரையும் வாழ வைப்பான் குமரன். சிக்கலை எல்லாம் சீர்த்து வைக்கக்கூடிய அந்த சிங்கார வேலை உனக்கத்தான். சிக்கலில் வேல் வாங்கிதான் செந்தூரில் சூர பதுமனை வதம் செய்தார் என்று சொன்னார்கள். 5 முக தோன்றில் 6 முக தோன்றும், வெஞ்சமரில் 5 வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் இலக்கிய 2 காடு தோன்றும். முருகா என்று ஓதுவார் முன் முருகனுடைய மந்திரத்துக்கு பெருமை செத்தானே. மூவின் முகங்கள் பற்றி முகம்பலில் கண்ணை பற்றி ஏவலும் துதிக்க நின்ற ஈரல் தோள்கள் போற்றி காஞ்சி மாவடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணல் சேவலும் மயிலும் போற்றி திருக்கவேல் போற்றி 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 என்று பெருமான் முருகனை சொன்னார்கள். அப்படிப்பட்ட முருகன் தான் உனக்கு புருஷன் கட்டிக்கிறியா? வேணாம்.
அப்ப என்னைய அசிங்கப்படுத்துற மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க பேச்ச. ஏன் இப்படி பேசுற? உனக்கு சொல்லி கொடுத்தாங்களா? ஏமா முருகன் புடிச்சன கட்டிக்க மாட்டேங்கற? முருகன் வேண்டாம்னு சொன்னேன். கந்தனை கட்டிக்கிறியா? முடியாது. அப்ப என்னைய திரும்ப திரும்ப அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. பேச்ச ஒழுங்கா பேசு. ஆறுமுகத்தை கட்டிக்கிறியா? மாட்டேன். அப்ப என்னைய மேற்கொண்டு கோபத்துக்கு ஆளாக்காத, கேட்டுக்கு போற சொல்லு. கார்த்திகேயனை கட்டிக்கிறியா? ஆறுமுகத்தை கட்டிக்கிறேன். ஏன் அப்படி நினைக்கிற? ஆறுமுகம் எனக்கு வேணாம். ஆறுமுகம் வேணாமா? வேணாம். கார்த்திகேயன் வேணா ரொம்ப பேசுவான். ஏ நல்ல மனுஷமா? அவன் ரொம்ப பேசுவான். கூரி ராஜே, அவர் வேணா செந்தில் குமரே, அவன் குட்டியான ஆளு. பாலே, அவர் பெரிய ஆளு. அவருமா? மதனு, அண்ணே. ஜெயராஜ், அவன் அண்ணே. பாலசாமி யாரு? வேணாம். அப்படிப்பட்ட பெருமை இருக்கு. ஏ ஜெயராஜ் வேணாம் விட்ட. இப்ப சொல்ற மாப்பிள்ளை சுத்தமா பிடிக்கும். எங்க? குமாரவட்டி சுப்பிரமணி செத்து போயிட்டாரு. கொண்டதே நீதானே. சண்டாளத்தனம். ஆட்கொண்ட பெருமை உன்னை தரமா சார். வேணாங்க இந்த ஆளு. மத்தால சேர்க்க முடியுமா? வேணவே வேண்டாம். உலகத்துல கண்ணனுக்கு ஏற்கனவே திருப்பரங்குன்றத்தில் தெய்வயானை அப்படி திருமணம் நினைக்காத. செய்து போதி வெற்றி கண்டதற்காக அடியாக உன்னோட ஒருவரை திருமணம் செய்யும் அளவிற்கு எனக்கு என்ன குறை கண்டீர்கள்? அப்படி சொல்லாத. ஒரு மனிதனுக்கு குறை என்பது யாருக்குமே இல்லை. எல்லாருக்கும் குறை இருக்குது. எதுக்கு ரெண்டாவது ஆள்மா நான் போய் வாக்கப்படணும்? அடியாக அவசியம் இல்லையே. குறை எல்லாத்துக்கும் இருக்குது. கந்தன் அழகானவன் தான், அறிவானவன் தான், எப்பேற்பட்ட தன்மை மாத்த முடியாது. எனக்கு கந்தனை தவிர்த்து வேற யாரையாவது சொல்லுங்க. இரண்டாம் தரமா போறது உன்னுடைய வாக்கினுடைய தரத்தை உயர்த்த போகுது. நம்ம ஊர்ல ஒரு மாப்பிளை பார்த்து சரி. அது கண்ணு தெரியாதவனோ நல்லவனோ கெட்டவனோ ஒரு மாப்பிளை கட்டிங்கன்னா சம்மதம் அப்படியே சொல்லி அப்படி கட்டி. நினைக்காத. ஆனா கண்ணனை மட்டும் நான் கட்டிக்கவே மாட்டேன். கண்ணு தெரியாதவனுக்கு கூட கண்ணை கொடுத்தவர் என்கண் என்று சொல்லக்கூடிய பெருமை செத்தவர் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க? ராஜகோலம் இருக்கிறது, மந்திரி கோலத்தை பார்க்கலாம். ஆண்டி கோலத்தை பார்க்கலாம். ஆண்டியா இருக்கக்கூடியது யாரு? பழனி மட்டுமே. ஏன் ஆண்டியா இருக்காரு நினைக்கிறியா? ஆண்டியை தேடி வந்தால் வேண்டிய வரமெல்லாம் கொடுப்பாரு வள்ளல். பாத்துங்களே, ஆண்டியா இருப்பவனுக்கே வேண்டியதை கொடுக்கறேன்னா ஒரு ஆண்டி உனக்கு தராம போயிருவாப்லையா? ஏன் வேணாம் நினைக்கிற? அப்ப ஏத்துக்க, கௌரவமா வாழ்த்துக்க. கண்ணன் பெருமை உனக்கு இருக்கிறது. ஆக வேலனுக்கு மல்லிக்கு நான் கல்யாணம் கட்டிக்கவே மாட்டேன். கல்யாணம் புண்ணிலுள்ள முனிவரெல்லாம் பாட்டணும். வேலனுக்கு வள்ளிக்கு தான் கல்யாணம். அட புண்ணிலுள்ள முனிவரெல்லாம் பாட்டணும். ஆத்தா கல்யாணமா கல்யாணம், வள்ளி பொண்ணுக்கு கல்யாணம். கல்யாணமா கல்யாணம், வள்ளி பொண்ணுக்கு கல்யாணம். அந்த வேடனுக்கு வள்ளிக்கு தான் கல்யாணம். ஆமா. புண்ணிலுள்ள முனிவரெல்லாம் பாட்டணும். உலகம்புகள் பாட்டுகின்ற முருகனத்தா பாரமா, முருகனையே மறந்து கொண்டா வாக்க திறக்குத்தாரமா. வெற்றிவேல் முருகா ரோகரா. உலகம்புகள் பாட்டுகின்ற முருகனத்தா பாரமா, முருகனையே மறந்து கொண்டா வாக்க திறக்குத்தாரமா. சொக்கநாதர் அம்சமான முருகமா, மதுரை சொக்கநாதர் அம்சமான முருகம்மா. முருகனையே மறந்து கொண்டா பெருமை வந்து சேருமா. சுப்பிரமணிய சுவாமி என்பா, ஆமா. கந்த சாமி என்பா, ஆமா. புகழ்நாதன் என்பா, ஆமா. சக்திவடி வேலன் என்பா, அப்பக்கி பாடம் சொன்னவனா, ஆன்மீக அறிவு உள்ளவனா, எதிரியை வேறெடுத்தவள். அப்படிப்பட்ட முருகனவே ரொம்ப ரொம்ப சின்னவனா. முருகன் சின்ன சின்ன முருகையா, வேலையா. ஆமா, கொஞ்சிக் கொண்டே தமிழ் பேசும் செந்தில் வடிவேலன் ஐயா. அது பள்ளி மலர் எடுத்து அதை கொழுந்து பூவெடுத்து, பள்ளி மலர் எடுத்து மறி கொடுத்து புகழ்த்து. பள்ளி மலர் உனக்கு தானம்மா, அட அங்கம்மா மனசுக்குள்ள நீ தானம்மா. மல்லிமலர் உனக்கு தானம்மா, மனசுக்குள்ள முருகன் தானம்மா. மாப்பிள்ளை யாருக்கு நாட்டுக்குள்ள யாரு? உண்ட குடி முருகனுமே உனக்கு
அத்தனை பஜனைக்கு போயிருக்கீங்க சும்மா கிடையாது எல்லா விதமான பழனி பாத யாத்திரை கூட நாங்க பஜனை முக்கியமான பாட்டுக்கு அத்தனை பஜனை பாட்டும்ல பாடிக்கிட்டு இருக்கீங்க ஒட்டுமொத்த பாத யாத்திரை கூட இப்படி முக்கியமா இருக்கும். போன வருஷத்துக்கு எல்லாம் தயார் பண்ண பாட்டுல அடுத்த ஒரு பாட்டு பாடிட்டீங்க. நீ ரேஸ் படத்தை மனசுறாத என்ன பாட்டு இன்னும் எக்கச்சக்கத்துல இருந்துச்சுட்டே இருக்கா ஓஹோ. பொய்யான தவ வேட புனைந்து வந்தவரே பொய்யான தவ வேட புனைந்து வந்தவரே பூமியின் கோட்சுகள் புகழ்ந்து மெனாதே கைவரிசை நான்கோ. அப்படியே யாரை பார்த்து சொன்னாய் பொய்யான பேசப்படும் குணாயே இந்த வேடத்தை பொய் என்று குறித்த உனக்கு முருகப்பெருமான் இருட்டு வேளையில் திட்டுமன சபைக்கல யார் அல்ல இது புருடிப்பான புழுமல்ல இது சத்ததாள கட்டிமல்ல வருகே உன்னத திருமணத்துக்கு கட்டாதவர்கள் அம்மா வள்ளி நாயகா வாங்களு முருகா வேலவா உங்களை காண்பதற்காகவே இப்படி எல்லாம் சுவாமியிடம் பேசிவிட்டேனே என்னதான் இருந்தாலும் எனக்கு சத்தியம் இல்லை. அதெல்லாம் அவர் எதுவும் நினைக்க மாட்டாரு அப்படியா? முருகப்பெருமான் வந்து எதுவும் நினைக்க மாட்டாரு எங்க அதிகாலை சூரியன் அஸ்தமனம் ஆவதற்குள் முருகன் வந்து என்னை திருமணம் செய்தார் சத்தியம் செய்து கொடுத்தார். இந்த சத்தியத்தை வாங்கணும்னா நான் படுற பாடு. கண்ணன் வர வேண்டும், அனைவருக்கும் காட்சி கொடுக்க வேண்டும், என்னை மட்டும் அந்த கட்டி ஆள வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறேன். வேலவா அரோகரா அரோகரா வேலோடு ஓடோடி வாருங்கள், சீக்கிரமா பக்தர் கூட்டம் எல்லாம் காத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இப்படி நீங்க கூப்பிட்டீங்கன்னா கோமணத்தோட வந்துருவாரு